கிறிஸ்தவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்தவர்களுக்கு பிசாசுகள் பிடிக்குமா? நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்தவங்களுக்கு பிசாசு பிடிக்குமா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, ஏன் பிடிக்கும்? நாங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, நாங்கள் தான் திருவிருந்து எடுக்கிறோமே, நாங்கள் தான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோமே, ஆகினால எங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கேள்வி இன்னைக்கு அதுதான். பிசாசு பிடிப்பதற்கு காரணமே என்ன? ஆண்டவர் சொன்னார், ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியரின் புஸ்தகம் 4:27. எபேசியர் 4:27. சீக்கிரமா 4:27. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு என்ன செய்யும்? பிடிக்கும். பிசாசுக்கு பாவம் செய்து பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் பிசாசு யாரை வேணும்னாலும் என்ன செய்யும்? பிடிக்கும். பிசாசு பிடிப்பதற்கு நோக்கம் என்ன? பாவம். யாரிடத்திலே பாவம் காணப்படுகிறதோ, யாரிடத்திலே எந்த பாவம் மீறுதல் அக்கிரமம் காணப்படுகிறதோ அவர்களை பிசாசு என்ன செய்யும்? பிடிக்க தான் செய்யும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடங்கொடாதீங்க என்று பவுல் மூலமாய் ஆவியானவர் எழுதுகிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா எந்த கிறிஸ்தவங்களையும் பிசாசு என்ன செய்யும்? பிடிக்க தான் செய்யும். பெரிய ஆச்சரியமாக இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க கேட்கறது, எனக்கு எப்படி பிசாசு பிடிக்கும்? நாங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே. நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட பிசாசுக்கு ஏற்கனவே இடம் கொடுத்ததுனால தான் பிசாசு பிடிக்குது. இப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்தும் பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு பிடிக்க தான் செய்யும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு, போலீஸ்காரன் மகன் திருடனா அவனை ஜெயிலில் போட மாட்டாங்களா? போலீஸ்காரன் மகன் கொலை செய்து அவனை ஜெயிலில் போட மாட்டாங்களா? அல்லது நீதிபதியினுடைய மகன், அவர் தான் எல்லாரையும் தண்டனையை நியமிக்கிறாரு, தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போ நீதிபதியினுடைய மகனாக இருந்ததுனால அவர் கொலை செய்தால், அவர் கொள்ளையடித்தால் அவரை பிடித்து ஜெயிலில் போட மாட்டாங்களா? அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாவே நீ இருந்தாலும் கூட நீ தப்பு செய்யும் போது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு ஒன்று என்ன செய்யும்? பிடிக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு பிசாசு ஓட்டுற ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறது. இந்த ஊழியக்காரர் எங்கள் தலையில் கை வச்சார் பார்த்தியா, அதில் தான் எங்களுக்கு பிசாசு பிடிச்சிக்கிது. அல்லேலூயா. எங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்கும்? நாங்கள் தான் ஜெபம் பண்ணுற ஆளாச்சே, நாங்கள் தான் அந்நிய பாஷை பேசுகிற ஆளாச்சே, நாங்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமே, நாங்கள் தான் வந்து ஆவியில் நிரம்புற ஆளாச்சே, எங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்கும்னா, ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தா யாரை வேணும்னாலும் பிசாசு பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு சர்ச்சு, ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய செய்தியில் அவர் சொன்ன விஷயம், ஒரு சர்ச்சு நடந்து கொண்டு இருக்குது. அந்த சர்ச்சு ஒரு சாதாரண சர்ச்சு. அப்போ அந்த சர்ச்சு வாசப்படி திறந்துருக்குது. ஒரு ஒரு கிறிஸ்தவர் உள்ளே வந்தார். ஒரு கிறிஸ்தவர் உள்ளே வந்து அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர், கிறிஸ்தவங்களுக்கு பிசாசு பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்கும்னு சொன்னார். இவர் எதிர்பார்க்கலாம் அந்த பதிலை, பிடிக்கும் அப்படின்னு எடுத்தோடனே சொன்னார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க அப்படின்னாரு. வாசப்படி திறந்து இருந்துச்சு, நான் உள்ளே வந்தேன் அப்படின்னாரு. இப்போ வாசப்படி திறந்து இருந்ததுனால நீங்கள் பாட்டில் உள்ளே வந்துட்டீங்க இல்லையா? நீங்கள் மட்டும் வரல, உங்கள் கூட ஒரு நாயையும் கூட்டின்னு வந்துக்கிறீங்க. ஏன்? வாசப்படி திறந்துருந்தா நீங்களும் வருவீங்க, உங்கள் கூட சேர்ந்து நாயும் உள்ளே வரும் அப்படின்னாரு. அப்போது பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தா, பாவத்தை செஞ்சு நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது எல்லா பிசாசும் உனக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசுகள் என்ன செய்யும்? வரதான் செய்யும். ஆகினால இந்த கிறுக்குத்தனமான கேள்வியை மறுபடியும் வச்சு என்ன பண்ணக்கூடாது? சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரியாதவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
கிறிஸ்தவங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்கும், நான் சர்ச்சுக்கு போகிற ஆளாச்சு எப்படி பிசாசு பிடிக்கும், நான் ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி பிசாசு பிடிக்கும், நான் அபிஷேகம் பெற்றால் எப்படி பிசாசு பிடிக்கும், நான் அந்நிய பாஷை பேசுகிறாள் எப்படி பிசாசு பிடிக்கும், நான் வாரம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், எங்கள் சபையில் பிசாசு ஓட்டுற சபை தான், எங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்கும், நான் வரம் பெற்றாள் எப்படி பிசாசு பிடிக்கும். நீ வரம் பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி, நீ அபிஷேகம் பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி, நீ அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருந்தாலும் சரி, பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு பிடிக்கும். அல்லேலூயா. பாவத்தை செய்யும் போது பிசாசு வரதான் செய்யும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒரு முறை பிசாசு ஆண்டவரை நோக்கி வந்தான். யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி வந்தான். அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் 14:30 வாசிங்க. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னை நோக்கி வரான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்றார். அப்போ என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னும் போது அவரை பிசாசு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட பிசாசு உடையது ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ வச்சுனுக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ வாங்கி உள்ளே வச்சுனுக்கிறேன் தெரியுமா? அப்போ பிசாசுக்குரியது நம்மிடத்தில் இருக்கிறதுனால தான் பிசாசு மனிதர்களை என்ன பண்ணுது? கிறிஸ்தவர்களை பிடிக்கிறது. அல்லேலூயா. உன்ன இந்த வசனத்தை எடுத்துக்கூடாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை வசனம் சொல்லுது. இப்போ அப்படி இருக்கும்போது எங்களை எப்படி பிசாசு பிடிக்கும்? நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குற. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் கெட்ட வார்த்தை பேசுகிற. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் சண்டை அடிக்கிற, வாக்குவாதம் பண்ணுற, அடிதடியில் இறங்குற. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் அக்கிரமத்தை செய்கிற, அருவருப்பு செய்கிற, ஆகாத காரியங்களை செய்கிற, தகாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்கிற. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சாலே யார் வருவா? பிசாசு தான் வருவா. இதில் யார்? கிறிஸ்தவங்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன? லேலூயா. சில பேருக்கு இன்னொரு கேள்வி, நாங்கள் எம்மா நாளைக்கு தான் இன்னும் பிசாசை ஓட்டுறது, எம்மா நாளைக்கு தான் இன்னும் பாவம் செஞ்சுன்னு இருப்பேன், எவ்வளோ நாள் தான் அதே பாவத்துக்குள்ளே அதே காரியத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருப்பேன். நீ எவ்வளோ தூரம் பிசாசு இடம் கொடுக்குறியோ அவ்வளோ தூரம் அது என்ன செய்யும்? வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. பிசாசு பிடிக்கிற விதத்தில் 2 விதமாக பிசாசு பிடிக்கும். எப்படி? 2 விதமாக பிசாசு பிடிக்கும். ஒன்று சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு. அதை தான் இப்போ நம்ம இங்கே லூக்காவில் பார்த்தோம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும். எவ்வளோ நாளா? நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் அப்படின்னு சொல்லி, வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமா இருந்த மனுஷன். நெடுநாளாய் பிசாசு பிடித்திருக்கிறது. என்ன செய்யுது? ரொம்ப நாளாக அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அப்போ இந்த பிசாசு என்ன செய்கிறது அப்படி சொன்னால், அவனை வீட்டில் தங்க விடாமல், வஸ்திரம் தரிக்க விடாமல், அழகழித்து கல்லறைகளிலும் மலைகளிலும் இப்படி அழகழித்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட பிசாசுன்னா, சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு. அல்லேலூயா. என்ன செய்யுது? சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக வந்து விழுந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சத்தத்தோட சொன்னான், மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அல்லேலூயா.
அவனை என்ன செய்யுது? சங்கிலி போட்டு கட்டினாலும், அவனை என்ன செஞ்சாலும் அவன் அதை என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுறான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கல்லுகளினாலே அவன் என்ன செய்கிறான்? தன்னை காயப்படுத்தி கொள்கிறான்னு வசனம் இருக்கு. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்கிறான். அப்போது சங்கிலி போட்டு கட்டினாலும், அவனை எண்ணெய் போட்டு அடக்கி வச்சாலும், அவன் அதை எல்லாத்தையும் அவிர்த்து போட்டு முறித்து போட்டு வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். அப்போ இதுதான் சரீரத்தை அழகழிக்கிற ஒரு பிசாசு. அப்போ இந்த சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. முடியை விரிச்சு போட்டு ஆடுறது, நாக்கை கடிக்கிறது, கண்ணை உருட்டி காட்டுறது, அப்புறம் அழுவுறது, அப்புறம் ஓன்னு கத்துறது, அப்புறம் எதாகிலும் இப்படி பண்ணுறது, உழுந்து புரள்றது, நாக்கை கடிக்கிறது, பல்ல கடிச்சு நுரை தள்ளி புரண்டு விழுகிறது. இது எல்லாம் என்னது? சரீரத்தை அழகழிக்கிற ஒரு பிசாசு. பிசாசு 2 விதமாக மனிதனை பிடிக்கிறது. எத்தனை விதமா? 2 விதமாக பிடிக்கிறது. அதில் முதல் விதம் சரீரத்தை அழகழிக்கிறது. இந்த சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நம்ம உலகம் எங்கிலும் என்ன செய்கிறோம்? பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சரீரத்தை அழகழிக்கிற பிசாசை நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம்? கண்டுபிடிச்சிட்றோம். அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அவங்க இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வேறாங்க, உழுந்து பிறல்றாங்க, ஓடுறாங்க, திடீர்னு அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க, திடீர்னு அந்த கல்லுக்கிட்ட போய் நிற்கிறாங்க, அந்த முட்டுச்சந்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்களைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசு பிடித்தது அப்படின்னு சொல்கிறோம். இது உலகம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயங்கள். அப்போ சரீரத்தை போட்டு அழகழிச்சதுன்னா, முடியை விரிச்சு போட்டு பல்ல கடிச்சதுன்னா, நுரை தள்ளிச்சுன்னா, அது என்னது? இது பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு. இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த விதம். இன்னொரு விதம் பிசாசு மனிதனை எப்படி பிடிக்கிறது என்று சொன்னால், ஆவியை பிடித்து அந்த மனிதனை அழகழிக்கும். அல்லேலூயா. என்னது? ஆவியை பிடித்து மனிதனை அழகழிக்கும். இது சரீரத்தை பிடித்து அழகழிக்கிறது முதல் விதம். 2வது விதம் ஆவியை பிடித்து அழகழிக்கிற விதம் 2வது விதம். அப்போ இந்த ஆவியை பிடித்தது என்று சொன்னால் சரீரத்தில் எந்த மாற்றமும் தெரியாது. நம்மை போலவே நார்மலாக என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வேலை செய்வாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆவியை பிடிக்கும்போது அது என்ன செய்யாது? வெளியில் மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அது சரீரத்தை அது என்ன பண்ணலை? டிஸ்டர்ப் பண்ணலை. ஆகையினால இது உள்ளார்ந்த ஆவியை பிடித்து கொண்டிருக்கிறபடினால இந்த ஆவியில ஒரு அழகழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நாம பார்த்த பிசாசுலாம் எது? சரீரத்தை அழகழிக்கிற பிசாசு. அதில் இன்னொரு விதம் ஆவியை பிடிச்சு அழகழிக்கும். ஆவியை பிடிச்சு அழகழிக்கிறத நம்ம பிசாசுன்னு ஒத்துக்கிறதும் கிடையாது, அதை சொல்றதும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்றதும் கிடையாது. அல்லேலூயா. ஆவியை பிடித்து அழகழிப்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சரீரத்தை அது விட்டுட்டு ஆவியை மட்டுமே அது போட்டு அழகழிக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அது சிந்தனைகளை பிடித்து கொள்ளும். சில மனிதனுடைய சிந்தனைகளை அது பிடித்து கொள்ளும். சிந்தனைகளை பிடித்து கொள்ளுச்சுன்னா சிந்தனையில் தேவையில்லாத போராட்டங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, தூங்குவாங்க, போவாங்க, வருவாங்க, நம்மளை போல் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க போராட்டம் எதுக்குள்ள, அவங்களுடைய அலைகழிப்பு எதுக்குள்ளே இருக்கும்னா சிந்தனைக்குள்ளே இருக்கும். சிந்தனைக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் உண்டு. பாவ சிந்தனைகள் உண்டு, பயத்தின் சிந்தனைகள் உண்டு, பலவிதமான குழப்பத்தின் சிந்தனைகள் உண்டு, தற்கொலையின் சிந்தனைகள் உண்டு. இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் நினைவுகளையும் உள்ள வைத்து அவர்களை இந்த ஆவியை பிடித்து கொள்ளும். அதனால தான் தேவையில்லாத பயம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு, எத்தனை பேர் அவங்களுக்கு புத்திமதி சொல்லு, எத்தனை டாக்டர் அவங்களுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லு, எத்தனை ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. ஆனாலும் அவங்களுடைய ஆவிக்குள்ளே அந்த பிசாசினுடைய போராட்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது? தாங்கவே முடியாது. அதை சரி பண்ணுவதற்காக தான் யாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டலாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, ஏதாகிலும் போட்டு அழகழிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்போ ஆவியில் அவங்களுக்கு இந்த பிசாசு பிடித்து அவர்களை ஒன்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்.
இல்லை நீ செத்துரு, நீ செத்து போயிடு அப்படி சொல்லி தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். வெளியில நார்மலா இருக்கிறாங்க, ஆனா உள்ள என்ன பிடிச்சுன்னு ஆட்டுது? பிசாசு பிடிச்சி ஆட்டுது. அவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எதுக்குள்ள போராட்டத்தை சந்திக்கிறாங்க, அழகழிப்பு எதுக்குள்ள அனுபவிக்கிறாங்கன்னா, இந்த ஆவிக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள, அவர்களுடைய சிந்தனைக்குள்ள, இந்த நினைவுகளுக்குள்ள இந்த ஆவி அவர்களை போட்டு என்ன செய்து அழகழிக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்குள்ள தேவையில்லாத பாவ சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பாவத்தின் சிந்தனைகளை கொண்டு வந்து வச்சு எனி டைம் அந்த பாவத்தின் சிந்தனைகள் போராடிக்கிட்டே இருக்கும். அதில் இவங்களை போட்டு அது அழகழிக்கும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டு கடைசியில் அந்த பாவத்தில் போய் இறங்கிடுவாங்க. வேற வழி இல்லாமல் அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ இது நம்ம தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தப்புன்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு நேரம் வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கர்த்தரை தேடாமல் இருக்கிறபடினால, தேவனிடத்தில் அவங்க ஐக்கியம் இல்லாத இருக்கிறபடினால, தேவ சமூகத்தில் அவங்க நேரத்தை ஒதுக்காதபடினால, அவர்கள் பாவத்தை ஜெயிக்கிற பலன் இல்லாமல் போகிறபடினால அவர்கள் பாவத்துக்கு ஈஸியாக இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போவாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த போராட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன ஒரு மாதிரி பண்ணுது, உடம்புலாம் ஒரு மாதிரி அப்படியே வேர்த்து போகுது, உடம்புலாம் மரன்னு ஏறுது, கையெல்லாம் மறுத்து போகுது, தலையெல்லாம் எரியுது, கால் எரியுது அப்படின்னு சொன்னால் வெளியில் சொல்லலாம் இல்லையா? வெளியில் சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாமோ பண்ணலாம், எங்கேயாவது போகலாம். இப்போ சிந்தனைக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால், இந்த பிசாசினுடைய ஆவி. அந்த ஆவியை போட்டு அவர்களை என்ன செய்கிறது? அலைகழிக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நார்மலாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பயங்கரமாக மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக உள்ள பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்களை என்ன அவங்கள அடக்கவே முடியும் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போது இதெல்லாம் என்ன விதம் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் உள்ள ஆவியை அழகழிக்கிற ஒரு ஆவிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் பார்க்கறது எல்லாமே வெளியரங்கமாக சரீரத்தை அழகழிக்கிற பிசாசுகளை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். உள்ள ஆவி அழகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள, பெரும்பாலான மக்களுக்குள்ள ஆவி அழகழிக்கிற பிசாசு தான் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்குறவங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க, ஆடனா பிசாசு, ஆடலைன்னா நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியை அது அழகழிக்கும். அவங்க ஆட மாட்டாங்க, அவங்க கீழே விழுந்து புரள மாட்டாங்க, அவங்க அதுக்கு இதுக்கும் ஓட மாட்டாங்க, பல்ல கடித்து முடியை விரித்து போட்டு ஆட மாட்டாங்க, அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய ஆவியை மட்டும் அது என்ன செய்ய, அந்த பிசாசு அவர் அந்த ஆவியை பிடித்து தன் இஷ்டப்படி நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரம் வேதாகமத்தில் இருக்குதா பாஸ்டர்? அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குதா, அதுக்கு சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் வாசிக்கலாம். யோவான் 13:27 நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 13. அந்த துணிக்கையை அவர் வாங்கின பின்பு, அந்த துணிக்கையை யூதாஸ் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடைய சொன்னதின் கருத்தை போதும். அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? யூதாசுக்குள்ள புகுந்தான். எந்த துணிக்கையை வாங்கின பின்பு அப்படின்னா, திருவிருந்து ஐக்கியம், ராபோஜன பந்தி எடுக்கிறோம்ல, அந்த திருவிருந்து அந்த அப்பத்தையும் அந்த பானத்தையும் வாங்கின போது, அந்த துணிக்கையை வாங்கின போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எதுக்காக புகுந்தான்னா, அடுத்தது அவன் என்ன செஞ்சான்னா, நேராக போயிட்டு அவரை காட்டி கொடுக்க போனான். அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்க போனான். இப்போ இங்கே சொல்லுங்க, யூதாஸ் எங்கன்னா விழுந்து புரண்டானா? யூதாஸ் பல்ல கடிச்சிக்கிட்டு நாக்கை கடிச்சு
முடியை விரிச்சு போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கல்லறைக்கு ஓடனானா? காட்டி கொடுக்க போனான். காட்டி கொடுக்க போய் விபரமாக காட்டி கொடுக்கறது, விபரத்தை சொன்னான். நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க, எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசினான். கரெக்டாக ரேட்டு பேசினான். அப்போ இதில் எங்கே அவன் ஆடனான், எங்கே அவன் அழகழிக்கப்பட்டான்? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் புகுந்துட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? நான் நேராக போய் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அப்போ இந்த இடத்துல யூதாசு வீழ்ந்து பொருளலை. இந்த நம்ம பார்த்த மாதிரி நெடுநாளாய் பிசாசு பிடித்த மனிதன் கல்லறைகளிலும் குகைகளிலும் வஸ்திரம் தெரியாமலும் ஓடினான். சங்கிலிகளினால கட்டினாலும் அவனை அடக்க ஒரு நாள் கூடாது இருந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் யூதாசுக்கிட்ட இப்போ எந்த செய்கையும் என்ன பண்ண முடியல, காண முடியல. அழகாக போகிறான். பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரிகள் இவர்களிடத்துல போய் இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க 30 வெள்ளி காசு தருவோம் என்று உடன்பட்டார்கள். அப்போ அந்த காசு வாங்கிட்டு அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடினான். அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ புகுந்தவன் என்ன செஞ்சான்? அவன் ஆவியை பிடித்து அவரை காட்டி கொடுக்கும்படி பாவத்தை செய்வதற்கு தூண்டினான். அல்லேலூயா. விபச்சார பாவம் செய்கிறாங்கல்ல, அது பிசாசு. அவர்கள் சரீரத்தை அது ஒன்றும் பண்ணாது, அவருடைய ஆவி அது விழத்தள்ளும். அல்லேலூயா. இப்படி பலதரப்பட்ட பாவங்கள் உண்டு இல்லையா? அந்த பாவத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கிறதுனா பிசாசினுடைய ஆவிகள் இருக்கிறது. பிசாசு அவர்களை பிடித்திருக்கிறது. பிசாசு அவர்களை பிடித்ததுனால தான் அவர்கள் அந்த பாவத்தை துணிகரமாய் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அதுதான். எல்லா போதை பழக்க வழக்கங்கள், மற்ற பாவங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆவிகள் உண்டு. அப்போ யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான். அவன் சரீரத்தை தான் என்ன செஞ்சான், அழகழிக்கல. அவன் ஆவியை பிடித்து என்ன செஞ்சான், அழகழித்தான். அப்போ ஆவியில தான் செயல்பட்டான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு. சில குடும்பத்தில் சில மனைவிமார்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி? பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க புருஷன்கிட்ட. குடும்பத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு அடங்காத குணத்தோட பேசுவாங்க. சில புருஷன் இடத்துல இந்த குணங்கள் உண்டு. இது அவர்கள் ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. அவருடைய பேச்சில் பிசாசினுடைய காரியங்கள் வெளிப்படும். அவருடைய நாவை பிசாசு பயன்படுத்தும். அவருடைய சிந்தனைகளை பயன்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால பிசாசு பிடிக்கிற விதம் என்ன? எத்தனை விதம்? 2 விதம். அப்போ சரீரத்தை பிடிக்கிற விதம், சரீரத்தை வெளிப்படை அழகழிக்கும். ஆவியை பிடித்து கொண்டுச்சுன்னா அது சிந்தனையில் பிடித்து கொள்ளும், இருதயத்தை பிடித்து கொள்ளும், அல்லது வியாதியை உள்ளே கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும். ஆக மொத்தம் இது உள்ளவே தான் செயல்படுமே தவிர வெளியில் அது தலையை என்ன பண்ணாது, காட்டாது. லேலோயா. வெளியில் அது என்ன பண்ணாது, தலையை காட்டாது. அப்போ உள்ளே அது என்ன செய்யணும்? ஒன்று சிந்தனையை பிடித்து போராடும், இருதயத்தில் பயமுறுத்தும், அல்லது வியாதியை உள்ளே கொண்டு வரும், அல்லது பலவீனத்தை உள்ளே கொண்டு வரும். ஆக மொத்தம் இது சரீரத்துக்குள்ளவே தான் செயல்படுமே தவிர ஆவிக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் தான் செயல்படுமே தவிர இது சரீரத்துக்கு வெளியில் வந்து என்ன பண்ணாது, இது ஆடாது. ஆனால் சில பேருக்குள்ளே அது உள்ளே செயல்படுறதை விட்டுட்டு சரீரத்துக்கு வெளியில் வந்து போராடும். அப்போ தான் அவங்கள பார்த்து தான் நம்ம இந்த உலகம் என்ன சொல்லுது, அவர்கள் பிசாசு பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிசாசு ஓட்டுறதுக்கு எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போகிறது உண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன சொல்கிறாதீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, பிசாசு எங்கெங்கெல்லாம் பிடிக்குது, யார் யாரெல்லாம் பிடிக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வெளியில் இருக்கிறவனை பிடிச்சது. எங்க இருந்தான் இவன்? கல்லறைகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் இருந்தான். அப்போ வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான். இவனை பிசாசு பிடித்திருக்கிறது. 2வது பிசாசு யாரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி லூக்கா 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4:33. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப ஆலயம் என்றால் என்ன? சர்ச்சு, சபை. அப்ப ஜெப ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறது? அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன், ஐயோ நசரனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? போதும். இப்ப இந்த பிசாசு, ஒரு பிசாசு எங்க இருந்து கேட்டுச்சு இந்த கேள்விய? வனாந்தரத்துல இருந்து, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டுச்சு. இப்ப இன்னொரு பிசாசு சர்ச்சுக்குள்ளவே இருக்குது. அது வார வாரம் சர்ச்சுக்கு வருது. அந்த மனுஷன் வார வாரம் சர்ச்சுக்கு வரான். ஆனா அவனுக்குள்ள என்ன பிடிச்சிருக்குது? பிசாசு பிடிச்சிருக்குது. நீங்க கேட்பீங்கல்ல, கிறிஸ்தவங்களுக்கு பிசாசு பிடிக்குமா? இப்ப சர்ச்சுக்கு போறவங்களுக்கு பிசாசு சர்ச்சுக்கு உள்ள வந்துனுக்கிறான், வார வாரம் ஆராதனைக்கு வந்துன்னு இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு பிடித்திருக்கிறது. இயேசுவை பார்த்த மாத்திரத்துல, நசரேனாகி இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா இங்க வந்தீங்கன்னு கேக்குது. அல்லேலூயா. ஆனா எங்க வரான்? வார வாரம் சர்ச்சுக்கு தான் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இந்த சத்தியம் எல்லாம் தெரியாததுனால, இந்த வேத வசனத்தெல்லாம் ஒழுங்கா ஆராய்ந்து பார்க்காதனால, எடுத்த உடனே கேள்வி என்னன்னு கேட்குறாங்க கிறிஸ்தவங்களை எப்படி பிசாசு பிடிக்கும்? வார வாரம் சபைக்கு போனவனுக்கு தான் இங்கே பிசாசு பிடிது. அல்லேலூயா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த பிசாசு வெளியில் இருந்தவனை பிடிச்சது, சபைக்கு வெளியில் இருந்தவனை பிசாசு பிடிச்சது. இப்போ நம்ம பார்க்கறது சபைக்கு உள்ள இருக்கிறவனை பிசாசு பிடிச்சிருக்கிறது. அப்போ சபையில் என்ன நடக்கும்? வேத வசனத்தை வாசிப்பாங்க, ஆராதிப்பாங்க, கர்த்தரை தொழுது கொள்வாங்க, ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, பாடுவாங்க. அப்படிப்பட்ட சபை கூடி வருகிற சபைக்குள்ள, தேவனை ஆராதிக்கிற ஜெப வீட்டுக்குள்ள ஒரு மனிதன் என்ன பிடிச்சிருக்குது? பிசாசு பிடிச்சிருக்குது. அப்ப சபைக்கு வெளியில் இருக்கிறவங்கள மாத்திரம் பிசாசு பிடிக்காது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது சபைக்கு உள்ள இருக்கிறவன் என்ன செய்யுது? பிசாசு பிடிக்க செய்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப மூன்றாவதா எங்க பிடிக்கிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 16:23. மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுரு யாரு? இயேசுவோடு கூட இருக்கிற முதன்மையான சீஷன், பிரதான சீஷன். 12 அப்போஸ்தலர்கள்ல இவன் ஒரு பிரதான சீஷன். எப்பவுமே யாரு கூட இருந்தான்? ஜெபம் பண்ணும் போதும், கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வரைக்கும், எல்லா இடங்களிலும், மீன் பிடிக்கிற இடத்துல இருந்து எல்லா இடங்களிலும் யார் கூடவே இருந்தது? பேதுரு. மரித்தோரை எழுப்புற இடத்துலையும் இவன் தான் இருந்தான். பிசாசு ஓட்டுற இடத்துலையும் இவன் தான் இருந்தான். குஷ்டரோகிகளை சுகமாக்குகிற இடத்துலையும் இவன் தான் இருந்தான். அநேக அற்புதங்களை இயேசு எங்கெங்கெல்லாம் செஞ்சாரோ அந்த எல்லா இடத்துலையும் இருந்தது யாரு? இயேசுவோடு கூட இருந்த சீஷன் பேதுரு. அவனுக்குள்ள இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொன்னாரு? பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றாரு. அப்ப பேதுரு இயேசுவோடு கூட இருந்தா, அப்ப பேதுருக்குள்ள என்ன இருக்கிறது? பிசாசு பிடித்திருக்கிறது. சாத்தான் அவனை பிடித்திருக்கிறான். அவனை பிடித்து அவனை சரீர பிரகாரம் அவனை அழகழிக்கல, அவன் ஆவியை பிடித்து அழகழித்தான், அவன் சிந்தனை பிடித்து அழகழித்தான். அல்லேலூயா. அப்போ இங்க பிடித்தது யார? இயேசுவோடு கூட இருந்த மனிதனை, இயேசுவோடு கூட இருந்த சீஷனை, அப்போஸ்தலனை. முதலாவது பார்த்தது எங்க? சபைக்கு வெளியில இருந்தவனை பிசாசு பிடிச்சது. ரெண்டாவது பார்த்தது சபைக்கு உள்ள இருந்தவனை பிசாசு பிடிச்சது. சபைக்கு உள்ள இருந்த இன்னொரு நபரையும் நம்ம பார்க்கலாமே, வாசிக்கலாம். லூக்கா 13:10. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்கே இருந்தால்? தேவாலயத்தில். அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, ஒரு கூனி. அவங்க குனிஞ்சியே இருப்பாங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி. இவர்கள் சரீரத்தை பிடித்து அது பலவீனப்படுத்துகிறது. சரீரத்துக்குள்ள ஒன்று வியாதியை கொண்டு வருவது அல்லது பலவீனத்தை கொண்டு வருவது. அப்ப இந்த அம்மாவுக்குள்ள பலவீனத்தை கொண்டு வந்து அவர்களை 18 வருஷமா பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள அது எப்படிப்பட்ட பலவீனத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், குனிந்தே நடக்கிறது, குனிந்தே காணப்படுகிறது, குனிஞ்சே இருக்கிறாங்க. அப்போ 18 வருஷமா இவர்களை இப்படி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களும் எங்க தான் இருக்கிறாங்க? சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்களை தான் இயேசு
அவர்கள் அந்த ஆவியை துரத்தி விட்டு அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு மனுஷனை ஜபாலயத்தில் கண்டார். ரெண்டாவது ஒரு 18 வருஷமா ஆலயத்துக்கு வர அந்த அம்மாவுக்குள்ள பிசாசு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியாய் சரீரத்துக்கு உள்ள இருந்து அது காணப்பட்டது. அதை இயேசு கண்டுபிடித்து அந்த ஆவியை துரத்தி விட்டு அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சபைக்கு வெளியில் இருந்தவங்களே, ரெண்டாவது பார்த்தது சபைக்கு உள்ள இருந்தவங்களே, மூன்றாவது பேதுருவை பார்க்கிறோம், இயேசுவோடு கூட இருக்கிறவன். யூதாசை பார்த்தோம், இயேசுவோடு கூட இருக்கிறவன். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்படி அதுவும் எப்போ புகுந்தான் தெரியுமா? திருவிருந்த அப்பத்தை வாங்கி இப்படி புசிக்கிறான், சாத்தான் அவனுக்குள்ள புகுறான், அவனுக்குள்ள நுழைந்தான். திருவிருந்து பந்தியில் இருக்கும்போது பிசாசு நுழையுது. அதனால தான் பவுல் இப்படி எழுதுறாரு, அபாத்திரமா இதை என்ன செய்யாதீங்க, புசிக்காதீங்க. எங்கேயாவது சுத்திட்டு ஏதாகிலும் பாவத்தை பண்ணிட்டு இதை அபாத்திரமா நீங்க புசித்தீங்கன்னா உள்ள யார் நுழைவா? சாத்தான் நுழைஞ்சானா ஒன்று இதனால நீங்க நித்திரை அடைவீங்க, இல்லைன்னா வியாதிப்படுவீங்க என்று அவர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கிறார். இந்த அப்பத்தை நிதானித்து இதை புசிக்கலன்னு சொன்னா, இதை நீங்கள் அபாத்திரமாய் புசிக்கிறீங்கன்னு சொன்னா, ஏனோதானோன்னு புசிக்கிறீங்கன்னு சொன்னா, இதனால துணிகரத்தோட நிறைய பேர் புசித்து இதனால நிறைய பேர் செத்துட்டாங்கன்றார், நிறைய பேர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். ஆகையினால நீங்கள் திருவிருந்தில் இருக்கும்போது கூட நீங்கள் அதை அபாத்திரமாய் புசிக்கும் போது யார் வருவா? சாத்தான் உள்ள நுழைவான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்தவங்களுக்கு பிசாசு பிடிக்குமா பிடிக்காதா? எப்படி சொல்றீங்க? யாராவது சொல் பேச்சு கேள்விப்பட்டு சொல்றீங்களா? வேதத்திலிருந்து சொல்றீங்களா? வெளியில இருக்கிறவனையும் பிடிக்குது, சபைக்கு உள்ள 18 வருஷமா வந்து இருக்கிறவங்களையும் பிடிக்குது, இயேசுவோடு கூட இருக்கிறவனையும் பிடிக்குது, இயேசுவோடு கூட இருந்து திருவிருந்து ஐக்கியத்தில் கலந்து கொண்டவன் என்ன பண்ணுது? பிடிக்குது. அப்ப இவங்களை பிடித்த விதங்கள் எல்லாம் எப்படி பிடித்ததுன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவர்களை பிடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு அடுத்தது சொல்லுகிறாரு, யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அடுத்தது வேதம் பிசாசு எப்படி ஒரு மனிதனை பிடிக்கிறது என்றும் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. பிசாசு எதனால பிடிக்கிறது என்பதையும் நமக்கு வேதம் தெளிவுறுத்துகிறது. அடுத்தது அந்த பிசாசை துரத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிசாசை நீங்கள் விரட்டுவதற்கு என்ன செய்யணும், அந்த பிசாசு உங்களை பிடிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பதையும் வேதம் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லுகிறது. எச்சரிக்கையும் கொடுக்கிறது, தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து எப்படி நிற்க முடியும் அப்படி சொன்னா, பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வச்சு ஓட்டுறாங்கன்னா, சாட்டி கோலை வச்சு ஓட்டுறாங்க, கோலை வச்சு ஓட்டுறாங்க, பலவிதமான காரியங்களை கொண்டு ஓட்டுறாங்க. அல்லேலூயா. பிசாசை இன்னைக்கு சில பேர் சின்ன வயசில் நான் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, படுக்கும்போது கால் மோட்டில் செருப்புலாம் வச்சுட்டு படுத்துக்க, இல்லை தலை மோட்டில் செருப்புலாம் வச்சுன்னு படுத்துக்க, பிசாசு என்ன பண்ணது? வராது. இல்லைன்னா கத்தி தொடப்போம் இதெல்லாம் அங்கே வாசலில் கால் மோட்டில் போட்டு படுத்துக்க, அப்போ பிசாசு என்ன பண்ணது? வராது. அப்படியா? இல்லைன்னா வீட்டு வாசலில் முருங்கை மரத்தில் செருப்பலை கட்டி தொங்க விட்டுரு, எந்த பிசாசு என்ன பண்ணாது? வீட்டுக்கு வராது. அப்படியா? இல்லைன்னா வீட்டு வாசலில் திருஷ்டி பொம்மையை கட்டி தொங்க விட்டுரு, வீட்டு வாசலில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செஞ்சிரு, அப்போ என்ன பண்ணாது? பிசாசு வராது. பிசாசு வர்றது உன் வீட்டில் செருப்பு இல்லை அதனால நான் வரேன் அப்படி வர்றதில்ல, அதுக்கு பதிலாக நான் செருப்பை கட்டுறேன் இனிமேல் வராது, அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் கத்தி கடப்பாறை இல்லை அதனால நான் வந்துடுறேன் அப்படின்னு வராது. உன் வீட்டில் பாவம் இருக்கிறபடினால தான் நான் உள்ள வரேன்னு சொல்லுது. இப்போ பிசாசு வர்றது எங்கள் வீட்டில் கடப்பாறையும் கத்தியும் இல்லை அதனால பிசாசு வருது. அப்போ நான் பிசாசு வரக்கூடாதுன்னா கடப்பாறையும் கத்தியும் நான் என்ன செய்யணும்? முன்னாடி வச்சணும். அப்போ பிசாசு என்ன பண்ணது? ராத்திரியில் வராதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக வருது பிசாசு. உங்கள் வீட்டில் கத்தி கடப்பாறை இல்லை, செப்பல் இல்லை, அதுக்காக வருது பிசாசு.
உங்கள் வீட்டில் பாவம் இருக்கிறபடினால தான், உங்கள் குடும்பத்தில் அக்கிரமும் மீறுதலும் இருக்கிறபடினால தான், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினால தான் பிசாசு உள்ள வருது. அல்லேலூயா. அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றாரு. என்கிட்ட இருந்தால் தானே அவன் வரப்போகிறான், என்கிட்ட இருந்தால் தானே வந்து எனக்குள்ளே வந்து நுழைஞ்சு வாசம் பண்ண போகிறான், என்னை அழகழிக்க போகிறான். என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்குரியதை நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லைன்றார். அல்லேலூயா. அப்போ எங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மனிதர்கள் உண்டோ, எந்த குடும்பம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதோ அங்கே என்ன செய்யும், வரும். அது மட்டுமல்ல, பிசாசுகள் சிறு பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு இன்னைக்கு பிடிச்சு ஆடுது. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்கள் செஞ்ச பாவத்தினால மட்டும் கிடையாது, அவர்கள் தாய் தகப்பன் செஞ்ச பாவத்தினால என்ன பண்ணுது, பிசாசு உள்ள நுழைகிறது. பிதாக்களுடைய அக்கிரமம் யாருக்கிட்டையும் நுழையும், பிள்ளைகள்கிட்ட நுழையும், நிறைவேறும். அப்போ தாய் தகப்பன் பாவம் செய்யும் போது பிள்ளைகள்கிட்ட அந்த பிசாசு பிடித்து பிள்ளைகளுக்கு வியாதியை கொண்டு வரும். நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு வியாதி வந்துச்சுன்னா பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றி காமிப்பாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அது சரியாகாது. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள பிடித்திருக்கிற அந்த வியாதி அது பிசாசினால் வந்த வியாதி. அந்த வியாதியினுடைய ஆவி யார்கிட்ட இருக்குன்னா தாய்கிட்டயோ தகப்பன்கிட்டே இருக்கும். யார்கிட்ட இருக்கும், தாய்கிட்டே தகப்பன்கிட்டே இருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட் யாருக்கு மட்டும் எடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஜபத்துக்கு வரும்போது நல்லா தெரிஞ்ச ஊழியக்காரங்க என்ன செய்வாங்கன்னா தாய் தகப்பனை கூட்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கணவன் மனைவி வராங்கன்னா மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதுன்னா பிள்ளைகளுக்கு பதிலாக அவங்க தாய் தகப்பனை கூட்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பிள்ளைகளை அழகழிக்கிற ஆவி, பிள்ளைகளுக்குள்ள பலவீனத்தையும் வியாதியும் கொண்டு வந்த ஆவி தாய்க்குள்ள இருக்கும், தகப்பனுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் செய்த அக்கிரமத்தினால, அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால அது பிள்ளைகளுக்குள்ள அது சேதத்தை உண்டு பண்ணும், பிள்ளைகளை போட்டு அழகழிக்கும். ஆகையினால தாய் தகப்பனுக்குள்ள இப்படி காணப்படுகிறது உண்டு. அப்போ சிறு பிள்ளைகளை இப்படி பிசாசு பிடிச்சு அழகழிக்கிறதுனா அப்போ தாய் தகப்பன் இடம் கொடுத்தது நிமித்தம் அது நடக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பிரச்சனைக்கு தாய் தகப்பனுக்கு ஜெபம் பண்ணி சரியாக்கி இருக்கிறோம். கர்த்தர் அதை சுகமாக்கி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், பிள்ளைகள் செய்கிறாங்க, அவங்க மட்டும்தான் பாவம் செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க குடும்பத்தில் மற்றவங்க செய்யும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை அது என்ன செய்கிறது, பாதிக்கிறது. கணவன் பாவம் செய்யும்போது அது மனைவியை பாதிக்கும், மனைவி பாவம் செய்யும்போது கணவனை பாதிக்கும், பெற்றோர்கள் பாவம் செய்யும்போது பிள்ளைகளை பாதிக்கும். அல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகள் இப்படி குடும்பத்துக்குள்ள பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்பீங்க அப்படி சொன்னா ஆண்டவர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம், இயேசுவின் நாமத்தில் போ அப்படி சொன்னா போறது கிடையாது. தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா அது போகும். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? நிறைய பேர் கிறிஸ்தவர்களே பிசாசு ஓட்டுகிற முறைமைகள், பிசாசு ஓட்டுகிற விதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமலேயே பிசாசு ஓட்டுறதுக்கு முயற்சி செய்தாங்கன்னு சொன்னால் அந்த பிசாசு போகாது. அல்லேலூயா. அந்த பிசாசு ஓடாது. அதுதான் நம்ம வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்கேவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய 7 குமாரர்களை நம்ம பார்க்கலாம். அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பிசாசு ஓட்ட போகும்போது அந்த பிசாசு என்ன சொல்லிச்சு, பவுலையும் அறிவேன் இயேசு கிறிஸ்துவையும் அறிவேன், நீ யாருன்னு கேட்டு அவர்களை துரத்தினது என்று பார்க்கிறோம். ஆகையினால தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. இப்போ இவர்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுனால பிசாசு ஓடின என்கிற நினைப்பு, நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதினால பிசாசு ஓடினோம் என்கிற நினைப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதனால நமக்கு பிசாசு பயந்து ஓடினோம் அப்படின்ற நினைப்பு, அந்த நினைப்புலலாம் அது பிசாசு என்ன பண்ணுறதில்ல, ஓடுறது கிடையாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் பிசாசை துரத்த போங்க. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பிசாசுகளை துரத்த போங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுகளை துரத்து போங்க. அப்பொழுது எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமலேயே நீ பிசாசை துரத்த நினைச்சனா பிசாசு என்ன பண்ணது, போகாது. பிசாசுக்கு தெரியும் நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆளு, நீ தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ற ஆளு, நீ தேவனுக்கு
கோபத்தை உண்டாக்குகிற ஆளு, நீ பாவத்துக்கு ஈஸியாக இடம் கொடுக்குற ஆளு என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் நீ தேவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு தெரிஞ்ச உடனே நீ என்னதான் சொன்னாலும் பிசாசு என்ன பண்ணுறதில்ல, போவது கிடையாது. அல்லேலூயா. அப்போ போன பிசாசு மறுபடியும் ஏன் வருது அப்படின்னா, இவர்கள் பிசாசுக்கு என்ன செய்கிறாங்க, இடம் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி துரத்தப்பட்ட பின்பு அந்த இடம் வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் காணப்பட்டது என்று சொன்னால், அந்த இடத்துல வனாந்தரத்தில் அந்த பிசாசு போய் அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் கண்டடையாம மறுபடியும் தான் விட்டு வந்த இடத்துக்கே நான் போவேன் என்று சொல்லி தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள்ள நுழையும் போது அந்த மனிதனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள பிசாசு துரத்தப்பட்ட பிறகு நீ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த இடத்துல நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடுக்கணும், தேவனை தேடணும். அதை விட்டுட்டு நீ மறுபடியும் நான் அதே பாவத்தை தான் செய்வேன்னு சொன்னா அதே பிசாசு தான் மறுபடியும் வரும். ஏற்கனவே எந்த பாவத்தினால பிசாசு வந்துச்சோ அந்த பிசாசை நம்ம எப்படி ஓட்டி விட்டோமோ இப்போ நீ மறுபடியும் அதே பாவத்தை செய்யும் போது அதே பிசாசு உள்ள நுழையும். ஏன்னா நீ எத்தனை முறை அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும் அந்த பிசாசு உள்ள என்ன செய்யும், நுழையதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால பிசாசு எத்தனை விதமா பிடிக்கிறது, 2 விதமா பிசாசு மனிதர்களை பிடிக்கிறது. ஒரு விதம் சரீரத்தை அலகழிக்க, இன்னொரு விதம் ஆவியை அலகழிக்கும். அல்லேலூயா. 2வது பிசாசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறவங்களை பிடிக்குது, சபைக்கு வெளியில் இருக்கிறவங்கள, சபைக்கு உள்ள இருக்கிறவங்கள, இயேசுவோடு கூட இருக்கிறவங்கள அது பிடிக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9:53, 54, 55. பேதுருவை மட்டும்தான் பிடிச்சதா, யூதாசை மட்டும்தான் பிடிச்சதா, இங்க யாரை பிடிக்குதுன்னு பாருங்க. லூக்கா 9:53, 54, 55. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபொழுது ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. அல்லேலூயா. யாக்கோபும் யோவானுக்குள்ள ஒரு பிசாசுனுடைய ஆவி அவர்கள் ஆவியை பிடித்து அலைகழிக்கிறது. மனுஷர்கள் அழிக்கணும், எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த ஜனங்களை நாங்கள் அழிச்சிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியாமல் நீங்கள் பேசுறீங்க என்று சொல்லி அந்த ஆவிகளை அதட்டினார். அப்போ இந்த யாக்கோபையும் யோவானையும் பிடித்த ஆவி அவர்கள் சரீரத்தை போட்டு அலகழிச்சதா, விழுந்து நாக்கை கடிச்சு பல்ல கடிச்சு உழுந்து முடியை விரிச்சு போட்டு ஆடினாங்களா? இல்லை. பேதுருக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்சது, அவன் எங்கன்னா நாக்கை வெளியே தள்ளி கண்ணை உருட்டி காட்டினானா? இல்லை. யூதாசுக்குள்ள பிசாசு பிடிச்சது, அவன் அப்படி பண்ணானா? இல்லை. இந்த 3 பேரும் யாருடைய சீஷர்கள்? இயேசுடைய சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்தவங்க, திருவிருந்தில் ஐக்கியமாக இருந்தவங்க, அவருடைய ஜபத்தில் ஐக்கியமாக இருந்தவங்க, எல்லா பகுதிகளிலும் அவர் கூடவே இருந்தவங்க. அவர்களை பிசாசு பிடிச்சது, அவர்களை அலைகழிக்கலை. அவருடைய அலைகழிப்பு சரீரத்துக்கு உள்ள ஆவியில் செயல்பட்டது. நீ இப்போ இயேசுவை காட்டி கூடு என்று செயல்பட்டது. இயேசுக்கு அவரை கடிந்து கொள்ளும்படிக்கு தவறான ஆலோசனை கொடுக்கும்படி பேதுருவை அது அலைகழித்தது. ஜனங்களை அழிக்கும்படிக்கு யாக்கோபுக்குள்ளேயும் யோவானுக்குள்ளேயும் அது ஆலோசனை கொடுத்தது. அப்போ இந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவோடு கூட அந்த சீஷர்களுக்குள்ள பிடித்தது, அது உள்ளே செயல்பட்டது. வெளியில் அவங்கள ஒண்ணு என்ன பண்ணல, சரீரத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அல்லேலூயா. ஆனா நமக்கு பிடிச்சதெல்லாம் என்னதான், சரீரத்தை பிடிச்சி அலகழிச்சதுனால கீழே அப்படியே சுழண்டு விழுந்தாலே அவங்க தான் யாரு, பிசாசு பிடிச்சவங்க. உனக்கு தான் பிசாசு பிடிச்சது, எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்ற உனக்குள்ளேயே அது பிசாசு தான். அல்லேலூயா. ஒருத்தவங்க தேவையில்லாமல் வளைச்சு அதிகமாக பேசினே இருக்கிறாங்களே, அதுவே பிசாசு தான். ஏன்னா இவங்களை ஆவியில் போட்டு அலகழிக்கும். தேவையில்லாமல் அதிகமாக பயந்துக்கிட்டே இருக்கிற அது பிசாசு. அளவுக்கு அதிகமாக பயப்படுற, அளவுக்கு அதிகமாக கவலைப்படுற, அளவுக்கு அதிகமாக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அளவுக்கு அதிகமாக அழுவுற, இதெல்லாம் பிசாசு.
ஒரு மனிதனுக்கு லிமிட்டா வச்சிருக்க அழுகையோ கவலையோ துக்கமோ எதுவோ அது ஒரு லிமிட், ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி நீ எக்ஸ்ட்ரா நீ செய்கிற போது அதற்கு நீ பிசாசுக்கு அது உன்னை பிடித்து அழகழிக்கிறது என்று அர்த்தம். அது உன் ஆவியில் அழகழிக்கிறது. உன்னை கொலை செய்ய தூண்டுதா, ஒருத்தனை அடிக்க தூண்டுதா, ஒருத்தனை கெட்ட வார்த்தை பேச சொல்லி தூண்டுதா, தப்பான பாதைக்கு போக சொல்லி தூண்டுதா, அது பிசாசுனுடைய ஆவி. அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடு அப்படி சொன்னது பிசாசுனுடைய ஆவி. ஜனங்களை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஜனங்களை அழிச்சிரு அப்படி சொன்னது பிசாசுனுடைய ஆவி. அல்லேலூயா. இயேசுவுக்கே ஆலோசனை கொடுக்க போனது பிசாசுனுடைய ஆவி. ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் தேவனுடைய குமாரன் அப்படி என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு அவருக்கு ஆலோசனை கொடுக்க போனது பிசாசுனுடைய ஆவி. தப்பான ஆலோசனை கொடுக்கிறது சாத்தானுடைய ஆவி. தப்பான வழிகாட்டுவது சாத்தானுடைய ஆவி. தப்பான போதனைகளை கொடுப்பது சாத்தானுடைய ஆவி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பிசாசு எங்கெங்கெல்லாம் இருக்குது? இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி. ஆனாலும் மறுபடியும் வந்து ஒரு நாள் கேட்பீங்க பாரு, கிறிஸ்து உங்களுக்கு பிசாசு பிடிக்குமா பாஸ்டர் அப்படின்னு. ஞானஸ்தானங்களாம் எடுத்துட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு எப்படி பிசாசு பிடிக்குது? பிசாசுக்கு இடம் கொடுத்தா யாரையும் அது என்ன செய்யும்? பாஸ்டரை கூட பிடிக்கும். சீஷர்கள்லாம் யாரு? அப்போஸ்தலர்கள். அவங்கள யார் பிடிச்சது? பிசாசு பிடிச்சது. பாஸ்டரை பிடிக்கும், பாஸ்டருடைய பிள்ளைகளை பிடிக்கும், பாஸ்டர் மனைவியை பிடிக்கும், விசுவாசிகள் பிடிக்கும், மூப்பரை பிடிக்கும், மூப்பர் குடும்பத்தை பிடிக்கும். யாரையும் பிசாசு பிடிக்கும். கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, சாத்தானுக்கு இடம் கொடுத்தும் போது அவர்களை பிசாசு என்ன செய்யும்? பிடிக்க தான் செய்யும். அதனால தான் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணுவோம், அவர் சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்கவே மாட்டோம், ஆனால் பிசாசு எங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு சொன்னால் அவர் பிடிக்காமல் அப்புறம் என்ன செய்யும்? ஆகியனால பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களை